எப்படி அது திமுக தோக்குன்னு சொல்றீங்க? 26 கட்சிகளுக்கு கூட்டணியில தொகுதி பங்கீடுலேயே காயம் ஏற்பட்டு விட்டது. சிறைச்சேது ஏற்படுகிற அளவுக்கு நிலைமை மோசமாயிட்டு. அதிமுக தொண்டன் திமுகக்கு வேலை பார்ப்பானா? கமல கட்சியில ஒரு 10 பேரு தான் இருப்பான் ஊருக்கு. அவன் வேலை பார்ப்பானா திமுகக்கு? 26 கட்சிக்கு பேரை சொல்லுவாரா முதலமைச்சர்? அப்ப நீ 26 கட்சி எதுக்கோட கூட்டணி வச்ச? காங்கிரஸோட வலிமையா இருக்கிற அமைப்பு விடுதலை சிறுத்தை. அப்ப அவங்க இரட்டை இலக்கத்துல சீட்டு கேட்கறாங்க. கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அண்ணன் ஸ்டாலினுக்கு இருக்கு. ஆனா கொடுக்க முடியாத நிலைமைக்கு அவர் இருக்காரு. 1% வாக்குள்ளாத கட்சிக்கு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் 8 இடங்கள்னா 8% வாக்குள்ள கட்சிக்கு நீ எத்தனை இடம் கொடுக்கணும்? பியூஷ் கோயல் வராரு. பியூஷ் கோயல் அதிமுக பீஸை பிடுங்க போறாரு. 55 தொகுதி பட்டியல் கொடுத்துட்டாங்க. அறமற்ற அரசியலை செய்த எடப்பாடியினுடைய அரசியல் வாழ்க்கை இந்த தேர்தலோட அஸ்தமனமாகும். அதிமுக கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறியா நீ? அப்ப அவருக்கு ஒரு அதிகார வெறிதான் இருக்குன்ற மாதிரி. அதிகார பசி. கிரீஷ் சோடங்கர் தாவேக்காவோட கூட்டணி வைப்பதற்கு முடிவெடுத்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் திமுகவை நம்ம சுமக்க வேண்டிய தேவையில்லை என்றார். தாவேக்காவோட கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். எங்களைத்தான் அவர்கள் காதலித்தார்கள். மீண்டும் கல்யாணம் செய்து கொண்டது ஸ்டாலின். அவ்வளவு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களோட இன்டர்வியூஸ் நிறைய பார்த்துருப்போம். இன்னைக்கு மீண்டும் சந்திச்சு இந்த தமிழக அரசியல் பற்றி பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அண்ட் இந்த வகையில் இந்த பேட்டியில் முதல் கேள்வியாக பார்த்தோம்னா, ஐயா இப்போ ஒரு நம்ம ரொம்ப துக்கமான சம்பவம், 41 பேர் இறந்தாங்க. அந்த 41 பேர் இறப்பே ஒரு சினிமா ஷூட்டிங் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் நேற்று ராத்திரிலேருந்து போயிட்டுருக்கு. நேற்று சாயங்காலத்துலேருந்து போயிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராம் பக்கமாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஏகப்பட்ட சோஷியல் மீடியாஸில் அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து கேமராஸ் இருந்தது, சினிமாவுக்கு யூஸ் பண்ணுற கேமராஸ் இருந்தது. அதோட குட்டி குட்டி விஷுவல்லாம் அவரோட விஜய் சாரோட லாஸ்ட் படத்தில் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி இன்னும் நடிக்க போறாரு? லாஸ்ட் படம், கடைசி படம்னா இது ஜனநாயகன்ல அந்த சீன்லாம் இடம்பெறுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது எப்படி இடம் பெறும்? அது இந்த குற்றச்சாட்டு அவர் அறிவு இருக்கா? இது சொன்ன பையலுக்கு அறிவு இருக்கா? படம் தயாரித்தது எப்போது? படத்துக்கு ஆடியோ லான்ச் எப்போது நடந்துச்சு? படம் தயாரித்து முடித்த பொழுது எப்போது? கரூர் கூட்டம் நடந்தது எப்போது? சிபிஐ விசாரணையில் இருக்கிற ஒரு விஷயத்தை ஒரு தற்குறி, ஒரு தவக்களை இப்படி சொல்லலாமா முதல்ல? அப்போ அவன் அறிவார்ந்த தளத்தில் எங்க தயார் இல்லை. தாவேக்காவை நியாயப்படுத்தணும்னு நான் எதிர்பார்க்கல தம்பி. தாவேக்காவை காயப்படுத்துவது அவர்கள் நோக்கம். காயப்படுத்த முடியாது. ஆனால் பல்வேறு நபர்கள் இதை பற்றி விவாதிப்பாங்க. இன்னைக்கு சமூக வலைத்தளத்தினுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கு. விவாதிப்பாங்க. அதையும் தாண்டித்தான் எங்களுடைய புகழ் குடி பறக்கிறது. கரூர் 41 பேர் மறைந்து போனார்கள், கல்லறை குயிலாகி போனார்கள். அதற்கு பிறகு விஜய்க்கு செல்வாக்கு குறைஞ்சிச்சா? குறையிலையே. அதே கரூர்ல நாஞ்சில் சம்பத்து 80 அடி ரோட்ல தலைவர்கள் மட்டுமே பேசுவதற்கு தகுதி உள்ள அந்த 80 அடி சாலையில நான் பேசுகிற பொதுக்கூட்டம் நடந்துச்சு. நான் பேச போயிருந்தேன். கட்டுக்கடங்காத கூட்டம், கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் கூட்டம். அதனுடைய பாதிப்பும் தாக்கமும் கரூர்லேயே இல்லையே. இவன் யார் அவன்? நாங்கள் அதை தாண்டி உயர போயிட்டு இருக்கோம் தம்பி. இந்திய துணைக்கண்டத்து அரசியல் வரலாற்றில் ஸ்டேட்ல இருக்கிற கவர்மெண்ட்டையும் சென்ட்ரலில் இருக்கிற கவர்மெண்ட்டையும் 2 பேரை எதிரிகள் என்று அறிவித்து அரசியல் எதிரி, கொள்கை எதிரி என்று பாகுபாடு செய்து களத்துக்கு வருகிற துணிச்சலும் பேராண்மையும் உள்ள தலைவர் எங்கள் தலைவர் விஜய் என்றுதான் இன்றைக்கு அவரை கொண்டாடுகிற மக்களுடைய கருத்து. இதுல என்ன இருக்கு? சரி சார். அதே மாதிரி இந்த தாவேக்கா, இந்த சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்குல்ல சார், தாவேக்கா இல்லாம ஒரு நபரை விசாரிக்கிறாங்கன்னா அது நம்மளோட செந்தில் பாலாஜி அவர்களை தான். இந்த விசாரணை எப்படி பாக்குறீங்க? அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கு பின்னால் அவருக்கு அவர் பிளே பண்ணி இருக்காரு செந்தில் பாலாஜி. அவர் இருக்காருன்னு நம்புறீங்களா? நான் நம்புறேன். அதனாலதான் விசாரிக்கிறாங்க சார். அவருக்கு சம்மன் போயிருக்குன்றதே ரொம்ப லேட்டா தான் சொன்னாங்க. அது ஆக்சுவலி எல்லாருமே அமைதியா தான் வச்சிருந்தாங்க. ஏன் அது அவுட் சைட் சொல்லவே இல்லை, வெளியே சொல்லவே இல்லை? யாரு சொல்லல? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் போயிருக்குன்றதே அவர் வெளியே சொல்லவே இல்லை. அது செந்தில் பாலாஜிலாம் அரசியல் அனாது தம்பி, அதெல்லாம் வெளியில வராது.
எங்க தலைவர் மூச்சு விட்டா கூட செய்தி ஆயிடும். அது 8 திசையும் உடனே எதிரொலிக்கும். அது எங்க தலைவருக்கு உயரத்துக்கெல்லாம் செந்தில் பாலாஜி வர முடியாது. ஆமா சார், நீங்க மலைக்கும் கூழாங்கற்களையும் என்ன ஒப்பீடு பண்றீங்க? நீங்க எங்க தலைவருக்கு வருதுன்னா தகவல் உடனே வரும். செந்தில் பாலாஜி என்ன வராது. அவருக்கு என்ன, எங்க தலைவர் டெல்லியில போற எப்படி இருந்துச்சு? அவர் சிபிஐ விசாரணை முடிச்சிட்டு அந்த சிபிஐ அலுவலக வளாகத்திலே ஓப்பன் கார்ல ஏறிட்டாரு. டெல்லி மாநகரம் முழுவதும் ஒரு பட்டண பிரவேசம் பவனி போல இருந்துச்சு. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தம்பிமார்கள் அங்கே எங்க தலைவரை வாழ்த்து கோஷம் போட்டாங்க. ஓகே சார், அதே மாதிரி இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக இருக்காங்க, ஆட்சி காலம் முடிவடைந்துருச்சு. அவங்களுக்கு அடுத்தபடியா வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு நீங்க நம்புறீங்களா? வெற்றியே கிடைக்காது. வெற்றி பெறுகிற இடத்துக்கு அந்த கட்சி இனிமேல் வர முடியாது. அந்த கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு. நாட்டு மக்கள் மத்தியினுடைய நம்பிக்கை இழந்துட்டாங்க. கேளுங்க, 505 வாக்குறுதிகள்ல 66 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றி இருக்காங்க. 66 வாக்குறுதிகள் அரைகுறையா இருக்கு. மீதி 373 வாக்குறுதிகள் நிறைவேற்றல. இதெல்லாம் பிரச்சாரத்துல களத்துல நாங்க சொல்லுவோம். அதனால மக்களை நீ நம்ப வைத்து கழுத்தறுத்திருக்கிறாய், நயவஞ்சகம் புரிந்திருக்கிறாய். 3000 5000 கொடுத்து நாட்டு மக்களை, வாக்காளர்களை விலைக்கு வாங்குவதற்கு நீ எத்தனிக்கிறாய் என்று நாங்க பேசுவோம். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. கூவம் பாவத்தை போக்கினாலும் போக்கும், கள்ளிப்பால் கண் நோயை நீக்கினாலும் நீக்கும், ஓலமிடும் கடல் ஊமை ஆனாலும் ஆகும். ஆனாலும் திமுக ஆட்சிக்கு வராது. சார், இப்ப முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்களோட அலைன்ஸ் பாத்தீங்கன்னா கடந்த 4 தேர்தல்களா உடையல, இப்ப இன்னும் அதிகம் தான் படுத்திருக்காங்க. எப்படி அது திமுக தோக்குன்னு சொல்றீங்க? வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. 26 கட்சிகளுக்கு கூட்டணி. ஆமா, கேட்டீங்களா? 26 கட்சிகளுக்கு கூட்டணியில தொகுதி பங்கீடுலேயே காயம் ஏற்பட்டு விட்டது. சிறைச்சேதம் ஏற்படுகிற அளவுக்கு நிலைமை மோசமாயிட்டு. 6 இடங்கள்ல போன தடவை நின்ற வைகோவுக்கு 4 இடம் கொடுத்து, 4 இடத்துல 3 இடம் உதயசூரியன் சின்னத்துல நிக்கணும்னு நிர்பந்தித்து, கலைஞர் நோயாளியாக கடைசி அந்திம காலத்தில் இருந்த பொழுது உங்க மகனுக்கு நான் வாழ்நாள் முழுவதும் துணை இருப்பேன்னு வாக்குறுதி கொடுத்ததுனால இந்த கூட்டணியில் இருக்கிறேன்னு வைகோ அறிவிக்கிறாரு. திமுகவுக்கு எதிராகவே கட்சி தொடங்குறதாக தொலைக்காட்சி பெட்டியை உடைத்து டார்ச் எடுத்துட்டு வந்த உலக நாயகன் கமலஹாசன் 2 தொகுதிக்கு இணங்கி இருக்காரு. இவங்க வேலை பார்ப்பானா? கமல கட்சியில ஒரு 10 பேரு தான் இருப்பான் ஊருக்கு. அவன் வேலை பார்ப்பானா திமுகக்கு? மதிமுக தொண்டன் திமுகக்கு வேலை பார்ப்பானா? பார்க்க மாட்டான். 26 கட்சிக்கு பேரை சொல்லுவாரா முதலமைச்சர்? அப்ப நீ 26 கட்சி எதுக்கோட கூட்டணி வச்ச? தாவேக்காவினுடைய விஸ்வரூபம் உன்னை இந்த முடிவு எடுக்க தூண்டி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தலைவர் இன்னைக்கு விஜய் தான். 26 கட்சி திமுகவின் வரலாற்றுல எந்த காலத்திலும் இப்படி ஒரு கூட்டணி வச்சிருக்கேன்னா, தாவேக்காவுக்கு வளர்ச்சியை கண்டு தாங்கி கொள்ள முடியாமல் எப்படியாவது இதை ஃபேஸ் பண்ணதுக்கு யாரு கிடைச்சாலும் போதும், அறிவாலயத்துல கடலை விற்கிறவனை கூட கூட்டணிக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிடுவாங்க. நாளைக்கு போஸ்ட்காரனே போக மாட்டேங்கிறான். போஸ்ட்மேனே அறிவாலயத்துக்குள்ள போக மாட்டேன்னு சொல்றான். நம்மளையும் கூப்பிட்டு கூட்டணின்னு அறிவிச்சிருவான் பயந்து. ஓகே, அப்ப ஒரு அச்சம் இருக்கு விஜய் பார்த்த. அச்சமும் பீதியும் அதிர்ச்சியிலையும் இருக்காங்க. ஓகே, அதனால இவ்வளவு பேரான அலைன்ஸ் பாக்குறீங்க. ஆனா வெற்றி வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த வாக்கு சதவீதம் இருக்கும், இந்து முஸ்லிம்ஸோட ஓட்டுகள் இருக்கும், காங்கிரஸ் இருக்காங்க, இந்து முஸ்லிம்ஸ் ஓட்டு. காங்கிரஸ் ஓட்டை விழாது திமுகவுக்கு. எப்படி சொல்றீங்க அது? காங்கிரஸ் அந்த கூட்டணியே செயற்கை தானே வந்துச்சு. கிரீஷ் சோடங்கர் தாவேக்காவோட கூட்டணி வைப்பதற்கு முடிவெடுத்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் திமுகவை நம்ம சுமக்க வேண்டிய தேவையில்லை என்னார். திமுகவின் மீது கூட்டணி வைப்பதனால் காங்கிரஸ் வளர்ச்சி பெறாதுன்னு விருதுநகர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்க தாகூர் அறிவித்தார். ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்திக்கு வேண்டிய தலைவர் எங்கள் தலைவர் வந்து போய் சந்தித்தார். அப்படி காங்கிரஸ் கட்சியில எல்லா மட்டத்திலும் சிதம்பரம் செல்வ பெருந்தகையை தவிர தாவேக்காவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். எங்களைத்தான் அவர்கள் காதலித்தார்கள். மீண்டும் கல்யாணம் செய்து கொண்டது ஸ்டாலினை, அவ்வளவுதான்.
என்ன சார் அது இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. காங்கிரஸ் பிரிஞ்சு வந்ததா அந்த கட்சியை உடைச்சிருவாங்க திமுக. அந்த அச்சம் காங்கிரஸ்க்கு இருக்குன்னு அந்த அச்சம் இருந்திருக்கலாம். இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கும். இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை உடைச்சவர் தான் சிதம்பரம். தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கினது யாரு? ஜனநாயக காங்கிரஸ் தொடங்கினது யாரு? சிதம்பரம் தான். ஆமா. ஓகே. அதனால அந்த ஐயப்பாடு அவங்களுக்கு இருக்கு, கட்சியை உடைச்சிருவாங்க. இருக்கத்தான் செய்யும். சார் அதே மாதிரி இப்ப சமீபமா ரூமர் போச்சு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ரூமர் போச்சு. இல்ல, விடுதலை கட்சிகள் தலைவர் தொல் திருமணம் வலியிலும் வேதனையிலும் இருக்கிறார். அது எப்படி சொல்றீங்க? என்ன காரணம்னா, அவரு ஒரு தொகுதி பானை சின்னத்துல நின்று வெற்றி பெற்றார். அவருக்கு தொகுதி சிதம்பரம். விழுப்புரத்துல உதயசூரியன் சின்னத்துல நின்று வெற்றி பெற்றார். இப்ப அவங்களுக்கு 8% மேல் வாக்கு கிடைத்து த ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற அந்தஸ்து வந்தாச்சு. இனிமேல் தனி சின்னத்துல எல்லாம் நிக்க உதயசூரியன் சின்னத்துல எல்லாம் நிக்க மாட்டாங்க, அவங்க சின்னத்துல தான் நிற்பாங்க. போன தேர்தலில் இன்னைக்கு திமுக கூட்டணியில வலிமை உள்ள ஃபோர்ஸ் விடுதலை சிறுத்தைகள் எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க. மதிமுக வலிமை உள்ள ஃபோர்ஸ் கிடையாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பட்டியலில் வராது. இடதுசாரி கம்யூனிஸ்ட் அந்த இடத்துல வராது. திமுகவில் வாக்கு சதவீதத்தை பார்த்தாலும் வலிமையை பார்த்தாலும் காங்கிரஸோட வலிமையா இருக்கிற அமைப்பு விடுதலை சிறுத்தைகள். காங்கிரஸ் நேஷனல் அளவில் இந்தியாவினுடைய ஆப்போசிஷன் பார்ட்டி, எதிர்கட்சி, அதனுடைய மகத்தான தலைவர் ராகுல் காந்தி என்கிற வெளிச்சம் அந்த கட்சிக்கு இருக்கு. ஆனா கிரவுண்ட்ல விடுதலை சிறுத்தைகள் தான் காங்கிரஸோட வலிமையான கட்சி. அப்ப அவங்க இரட்டை இலக்கத்துல சீட்டு கேட்கறாங்க. கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அண்ணன் ஸ்டாலினுக்கு இருக்கு. ஆனா கொடுக்க முடியாத நிலைமைக்கு அவர் இருக்காரு. ஆனா வாங்கி தீரணுங்கிற வைராக்கியத்துல திருமாவளவன் இருக்காரு. எனக்கு பாண்டிச்சேரியில 3 தொகுதி வேணும், பொது தொகுதி எனக்கு 3 வேணும், அதிலும் தென் தமிழகத்தில் வேணும், வடநாட்டில் வட பகுதியில் மட்டும் நான் என் கட்சி இருக்கிறது மாதிரி ஒரு மாய தோற்றம் இருக்கு, தென் தமிழகத்திலையும் நாங்கள் இருக்கோம், அங்கேயும் எனக்கு சீட் வேணும்னு கேட்குறாரு. அதனால அந்த கூட்டணி இழுபறியிலும் தான் இருக்கு. இந்திய இடதுசாரி கம்யூனிஸ்ட்ல அப்படிதான் இருக்காங்க சார். இன்னுமே அவங்களுக்கு செட் ஆகல. அதான் சொல்ல வந்தேன், இன்னும் செட் ஆகல. என்ன ஆகும் நினைக்கிறீங்க? செட் ஆகாது. தேர்தலில் இது எதிரொலிக்கும். வரிந்து வற்புறுத்தி நெருக்கி நிர்பந்தம் கொடுத்து கூட்டணியை அறிவித்தாலும் வேலை செய்ய மாட்டாங்க. திமுகவின் வெற்றிக்கு யாரும் பாடுபட மாட்டாங்க. ஒரு அதிருப்தி இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க? ஏன்னா இவங்க 3 சீட்டு எக்ஸ்ட்ரா காங்கிரஸ் வாங்கிட்டாங்க, இதனாலே ஒரு அதிருப்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, பிரேமலதாவை கொண்டு போய் சேர்த்துட்டாங்கல்ல. ஓகே. திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். கேட்டீங்களா? சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் TR பாலு டெல்லியில இருந்த காலத்துல அந்த கட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு தன்னுடைய வியர்வை பாசனத்தில் விளைந்த வெள்ளி காசுகளை கொண்டு அவர் கட்டிய அவருடைய கனவு மாளிகை, கோயம்பேடு மாளிகை தகர்த்துட்டாங்கல்ல. எப்படி பிரேமலதா இந்த உடன்பாட்டுக்கு ஒத்துக்கொண்டாங்க? உங்க கட்சியை அழிக்கணும்னு நினைச்சு உங்க மாளிகையை தகர்த்த அந்த திமுகவோட சுய ஒரு சந்தர்ப்பவாத மாட்டு இன்னைக்கு கூட்டணி பேரம் பேசி நீங்க சேர்ந்துட்டீங்க. அப்போ 1% வாக்கு கூட கிடையாது. 1% வாக்கு கூட கிடையாது. 1% வாக்கு இல்லாத கட்சிக்கு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் 8 இடங்கள்னா 8% வாக்குள்ள கட்சிக்கு நீ எத்தனை இடம் கொடுக்கணும்? டபுள் டிஜிட் தான் தந்தாங்க. தேர்தல் முடிவுல தெரியும். அதான் திமுக ஜெயிக்காதுன்னு சொன்னாங்க. ஓகே சார், இன்னும் 30 நாட்கள் இருக்க தேர்தலுக்கு இந்த அலைன்ஸ் பிரேக் ஆகும் நினைக்கிறீங்களா? டிஎம்கே அலைன்ஸ் இன்னைக்குள்ள சூழலுக்கு பிரேக் ஆக வாய்ப்பு இருக்கு, அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு சார். நாளைக்கு பார்த்தோம்னா மத்திய அமைச்சர் ஒருத்தர் வராரு சென்னைக்கு, பியூஷ் கோயல் வராரு. பியூஷ் கோயல் அதிமுக பீஸ் பிடுங்க போறாரு. ஒரே வார்த்தையில் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா. ஓகே, என்ன முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? யாரு? அழுத்தம் கொடுப்பாரு. இந்த தொகுதி எல்லாம் வேணும்னு கேட்பாரு. எவ்வளவு கேட்பாருன்னு நினைக்கிறீங்க சார்? 55 தொகுதி பட்டியல் கொடுத்துட்டாங்க. பிஜேபி கட்சி எடப்பாடி பழனிசாமி 55 தொகுதி பட்டியல கொடுத்துட்டாங்க.
அதிலும் அதிமுக வெற்றி பெற தொகுதிகளா பார்த்து கேட்டிருக்காங்க. ஓகே. அதனால ஒரு முடிவுக்கு வர முடியாம இன்னைக்கு முட்டுச்சந்தில கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஓகே. அறமற்ற அரசியலை செய்த எடப்பாடியினுடைய அரசியல் வாழ்க்கை இந்த தேர்தலோட அஸ்தமனமாகும். முடிய போதுன்னு நினைச்சுக்கலாம். ஆமா ஆமா. ஆனா அதிமுக அவரு தானே கட்டுக்கோப்பா, ஐ மீன் அவரோட கட்டுப்பாடுல தானே இருக்கு. அது என்ன கட்டுக்கோப்பு? 3 தடவை முதலமைச்சராக இருந்தவன் நீ இடம் தராதனால திமுக போய் சேர்ந்திருக்காரு. 36 ஆண்டு காலம் உங்களை கட்டி மேய்ச்ச சசிகலா தனி கட்சி தொடங்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்காரு. 2 தடவை பெரியகுளம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து ஜெயலலிதனுடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்து அதுக்கு பிறகு அமமுக கட்சி தொடங்கி அவர் இன்னைக்கு அந்த கூட்டணியில தனியா இன்னைக்கு அவர் சீட்டு கேட்கிறாரு. அதிமுக கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறியா நீ? இல்லையே. அப்ப அவருக்கு ஒரு அதிகார வெறிதான் இருக்குன்ற மாதிரி. அதிகார பசி. ஓகே. நான் இந்த கட்சியை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். இதுலதான் நமக்கு மாலை கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். ஓகே சார். இப்ப 55 கேட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க. எவ்வளவு கொடுப்பாரு? கொடுத்துருவாரு 55 கொடுத்து. அதன்னை கூப்பிட்டு இருக்காங்களாமே எடப்பாடி போறாங்களே. ஓகே சார். இப்ப இன்னொரு டவுட் வருது. இந்த 55 கொடுத்தாங்கன்னா அது ஆளுன்ற கட்சி திமுக ஒரு அட்வான்டேஜா போயிடுறதா, சாதகமா போயிடுறதா? ஒண்ணு இல்ல, இப்ப பீகார் சட்டமன்ற எலெக்ஷன்ல காங்கிரஸ் அதிக தொகுதியில் இருந்தாங்க, பாஜக வெற்றி பெற அதுவே ஒரு முக்கிய காரணமா போயிடுச்சு. அந்த சுச்சுவேஷன் நீங்க வந்து அந்த சிச்சுவேஷன் இங்க உருவாக்குக்கு தான் பிஜேபி திட்டமிடுகிறது. அதனாலதான் இன்னைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா நாங்க நிக்கிறோம். ஓகே. அதை தகர்க்கணும் தான் தாவேகா நாங்க நிக்கிறோம். ஆமா. ஓகே. அப்படி வேணா எடுத்துக்கலாம் சார். இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி அது மக்கள் மத்தியில எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? எடுபடாது. அவங்களுக்கு செகண்ட் பிளேஸா தேர்ட் பிளேஸா எந்த பிளேஸ் வருவாங்க? எந்த இடம் வரும்? நான் என்ன கேட்கிறேன் தம்பி, போர் பதற்றம், சிலிண்டர் தட்டுப்பாடு, அதுவும் வர்த்தக சிலிண்டர் கிடைக்கல. ஆமா ஆமா. வீட்டுக்கெல்லாம் கிடைக்கும். தோசை இல்ல. கேகே நகர்லயே தோசை இல்ல. ஆமா, எங்கேயுமே தோசை இல்ல. ஆமா. ஆம்லேட் இல்ல. ரேட் ஏத்திட்டாங்க. இப்போ இன்னைக்கு நான் காலையில டீ குடிக்க போனேன். ஆமா. கேஸ் சிலிண்டர் விலை கூடல. ஆனா டீ விலை கூடிடுச்சு. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடும் இல்ல. ஆனா 12 ரூபாய்க்கு வித்த டீ இன்னைக்கு 15 ரூபாய், 15 ரூபாய்க்கு வித்த காப்பி இன்னைக்கு 20 ரூபாய். இதுக்கு யார் பொறுப்பேற்பது? ஸ்டாலின் பொறுப்பேற்பாரா, மோடி பொறுப்பேற்பாரா? அந்த மக்கள் மத்தியில எதிரொலி. கண்டிப்பா அந்த வினா வருது இல்ல, அந்த கேள்வி வருது இல்ல.